முன்னெல்லாம் நாங்கள்லாம் தனி வீட்டில் இருக்கிறச்ச பக்கத்து வீட்டில் எதிர்த்து வீட்டில் யார் இருக்காங்க அவங்க வீட்டில் போய் சாப்பிட்றது எல்லாம் பண்ணுவோம். ஆனால் இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அடிக்கு மாடி கட்டடத்தில் இருக்கிறதுனால பக்கத்து வீட்டில் எவன் இருக்கான்னு கூட யாருக்கும் தெரியாது. எல்லாருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கார்த்தால கதவை சாத்தி வீட்டை பூட்டிட்டு போயிட்டாங்கன்னா, திரும்பி ஈவினிங் வந்தாங்கன்னா, அந்த ஒரு சோஷியல் நெட்வொர்க்கே இப்போ சொசைட்டல் நெட்வொர்க்கே உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே என்ன காரணம்னா, நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டிங்கன்னா வீட்டில் சும்மா இருப்பீங்கன்னு. அண்ட் இப்போ அம்மா அப்பா எல்லாம் ஃபேமிலிலாம் நியூக்ளியர் ஆனதுனால அம்மா அப்பா தனியாக இருப்பாங்க, பசங்க தனியாக இருப்பாங்க. நாமளாம் ஒரு வீட்டில் இந்த வீட்டில் அம்மா அப்பாவும் இந்த பசங்களோடு இருந்தாங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போயிட்டா கூட இவங்க கீழே வந்து இப்போ எல்லாரோடையும் பேசி கீசி ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும். நான் அவங்க வீட்டில் தான் உட்காந்துட்ருக்க போகிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது கிடையாது. அதுக்காக இன்செக்யூர் ஆகணுங்கிறது கிடையவே கிடையாது. கடைசி நாள் வரைக்கும் ஏதாவது நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும்.